நிச்சயமாக. இதோ அந்த பெருங்கடலின் ஆழமான மர்மங்களில் மூழ்கி உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்கும் அந்த பேய் கப்பலின் கதை தமிழில். கவனமாக கேளுங்கள். கடலோரங்களில் 100 ஆண்டுகளாக பேசப்படும் ஒரு புராண கதை இது. சபிக்கப்பட்ட அந்த கப்பலின் கதை மேரி செலஸ்ட், த மேரி செலஸ்ட். அது 1872ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் பறந்து விரிந்த அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவே டே கிரேஷியா என்ற கப்பலை ஜெல்-ஆன் காற்று தழுவிக்கொண்டிருந்தது. அதன் கேப்டன் டேவிட் மோர்ஹவுஸ் தனது தொலைநோக்கி வழியே பார்த்தபோது ஒரு பாய்மரக் கப்பல் திசையின்றி மிதந்து கொண்டிருப்பதைக் கண்டார். அதன் பாய்மரங்கள் அரைகுறையாக விரிக்கப்பட்டிருந்தன. அது கடல் அலையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு தனி ஆள் இல்லாத பேயைப் போல நடனமாடிக்கொண்டிருந்தது. அவர் அருகே சென்றபோது அவர் இதயம் உறைந்தது. அது மேரி செலஸ்ட் கப்பல். அவருக்கு நன்கு தெரிந்த கப்பல். ஒரு வாரத்திற்கு முன்புதான் அது நியூயார்க்கிலிருந்து இத்தாலியின் ஜெனோவாவுக்கு புறப்பட்டது. ஆனால் அது ஏன் இங்கு ஒரு வெற்று ஓட்டை போல மிதந்து கொண்டிருக்கிறது? கேப்டன் மோர்ஹவுஸ் சிக்னல் கொடுக்கச் சொன்னார். ஆனால் காற்றும் கப்பலில் மோதும் அலைகளின் ஓசையும் மட்டுமே பதிலாக கிடைத்தன. அந்த பயங்கரமான அமைதி கப்பலில் ஏறி பார்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவரை தள்ளியது. அங்கே அவர்கள் கண்ட காட்சி கடல் வரலாற்றின் கருப்பு பக்கங்களில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. மேரி செலஸ்ட் கப்பலில் எல்லாம் இருந்தன, ஆனால் யாரும் இல்லை. சரக்குகள் 1700க்கும் மேற்பட்ட ஆல்கஹால் பீப்பாய்கள் அப்படியே இருந்தன. சில பீப்பாய்கள் திறந்திருந்தாலும் எந்த ஒரு கொள்ளை நடந்ததற்கான அடையாளமும் இல்லை. உணவுப் பொருட்கள், பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் குடிநீரும் கப்பலில் நிரம்பியிருந்தன. கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸின் அறை, அது மிகவும் நேர்த்தியாக இருந்தது. மேசையின் மீது கப்பலின் பயணக்குறிப்பு புத்தகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கடைசி பதிவு நவம்பர் 25ஆம் தேதி இடப்பட்டிருந்தது, அதாவது 10 நாட்களுக்கு முன்பு. அதில் வித்தியாசமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சொந்த உடைமைகள், கேப்டனின் மனைவியின் உடைகள், நகைகள், அவர்களின் 2 வயது மகளின் விளையாட்டுப் பொருட்கள் என அனைத்தும் அப்படியே இருந்தன. அவற்றின் உரிமையாளர்கள் சற்று நேரத்திற்கு முன்புதான் அங்கிருந்து எழுந்து சென்றதைப் போல தோன்றியது. மாலுமிகளின் உடைமைகளும் அப்படியே இருந்தன. ஆனால் அந்த கப்பலில் இருந்த 10 உயிர்கள், கேப்டன் பிரிக்ஸ், அவருடைய மனைவி, மகள் மற்றும் 7 மாலுமிகளும் தடயமின்றி மறைந்து போயிருந்தனர். கப்பலில் காணாமல் போன பொருட்கள் ஒரே ஒரு உயிர்காப்பு படகு, செக்ஸ்டன்ட் மற்றும் குரோனோமீட்டர் எனப்படும் திசையறிய உதவும் மிக முக்கியமான கருவிகள். அங்கு சண்டையோ இரத்தக்கரையோ எந்த ஒரு கடைசி செய்தியோ இல்லை. ஒரு விதமான உறைய வைக்கும் வெறுமை மட்டுமே இருந்தது. ஏதோ ஒரு பயங்கரமான நிகழ்வு மிகவும் திடீரென நடந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த நிகழ்வு அந்த கப்பலில் இருந்த அனைவரையும் முழுமையான பாதுகாப்புடன் இருந்த ஒரு கப்பலை உடனடியாக கைவிட்டுச் செல்லும் அளவிற்கு பயமுறுத்தி இருக்க வேண்டும். அந்த 10 நாட்களில் மேரி செலஸ்ட் கப்பலில் என்னதான் நடந்தது? முதல் கோட்பாடு, ஆல்கஹால் பீப்பாய்களில் ஏற்பட்ட கசிவால் கப்பல் முழுவதும் வெடிக்கக்கூடிய அபாயகரமான ஆவி பரவியிருக்கலாம். தன் குடும்பத்தையும் மாலுமிகளையும் காப்பாற்ற நினைத்த கேப்டன் அனைவரையும் உயிர்காப்பு படகில் ஏற்றி ஒரு கயிறால் பெரிய கப்பலுடன் இணைத்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கயிறு அறுந்து போக அவர்கள் அந்த பரந்த கடலில் திக்குஹீனமாக அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம். இரண்டாவது கோட்பாடு, கடலின் ஆழத்திலிருந்து ஒரு பயங்கரமான மிருகம், ஒருவேளை கிராக்கன் எனப்படும் புராண காலத்து ஆக்டோபஸ் போன்ற ஒன்று கப்பலை தாக்கியிருக்கலாம். அந்த பயத்தில் அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள படகில் தப்பிச் சென்றிருக்கலாம். மூன்றாவது கோட்பாடு, இது எல்லாவற்றை விட பயங்கரமானது. அந்த கப்பல் காலமும் இடமும் ஸ்திரமற்ற ஒரு மிஸ்டீரியஸ் பகுதி, அதாவது பெர்முடா முக்கோணம் போன்ற ஒரு இடத்திற்கு சென்றிருக்கலாம். அங்கே இருந்த 10 உயிர்களையும் விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத ஒரு சக்தி இந்த உலகத்திலிருந்தே இல்லாமல் செய்திருக்கலாம். இன்று வரை என்ன நடந்தது என்ற உண்மை யாருக்கும் தெரியவில்லை. அந்த உயிர்காப்பு படகோ அந்த 10 உயிர்களின் கதியோ என்னவானது என்று யாருக்கும் தெரியவில்லை. மேரி செலஸ்ட் ஒரு உண்மையான பேய் கப்பலாக மாறியது. பொருட்களெல்லாம் நிரம்பியிருந்தும் உயிர்கள் மட்டும் இல்லாமல் கடலில் மிதந்து ஒவ்வொரு கடலோடியின் மனதிலும் ஒரே ஒரு கேள்வியை விட்டுச் சென்றது. ஒரு பாதுகாப்பான கப்பலை விட்டு கொந்தளிக்கும் கடலில் மரணத்தை சந்திக்க மனிதர்களை தூண்டும் அளவிற்கு அப்படி என்ன பயங்கரம் நிகழ்ந்திருக்கும்?